எல்லாருக்கும் வணக்கம். ஒரு புதிய வருஷத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்பவே சந்தோஷம். உங்களுக்கும் பிந்தைய புது வருட வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலே நாங்கள் திருப்பியும் இந்த ஒரு பலதும் 10 நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக இந்த 10 நாட்கள் இடைவெளி அப்படிங்கிறத பார்க்க நிறைய பேர் நாங்கள் பல மாற்றங்களை பார்த்துருக்கிறோம். குறிப்பாக இந்த புது வருஷத்தில் புதுசாக மத்திய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது. திறக்கப்பட்ட 2வது நாளே அதில் எச்சில் துப்பப்பட்டிருக்கிறது, தண்ணி ஒழுகி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். பஸ்ஸில் இருந்து குப்பை போடைக்க ஒரு போலீஸ் அதிகாரி பார்த்து, நீங்களே இறங்கி அந்த குப்பையை நீங்களே எடுங்க, எவ்வளவு தூரம் நாங்களும் இந்த விஷயத்தை திருத்த பார்க்குறோம், ஆனால் நீங்கள் திருந்த இல்லையே அப்படின்னு சொல்லி பல மாற்றங்களை நாங்கள் சந்திச்சு கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்ட இந்த புது வருஷ நேரத்தில் கொழும்புல இருக்கிற மக்களுடைய சனத்தொகை எங்கே போனாங்களே தெரியல. அந்த அளவுக்கு ரோடு எல்லாமே எம்டியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கக்கூடியதாக இருந்தால், அப்போ கொழும்புல யாருமே இல்லையா, அப்போ இது வரைக்கும் வேலைக்கு மட்டும்தான் கொழும்புக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ இந்த பலதும் 10ல் இந்த இடைப்பட்ட இந்த 10 நாட்களுக்குள்ள பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. அதை பற்றி தான் நாங்கள் பிரதானமாக பேச போகிறோம். அதில் முக்கியமாக இந்த விபத்துகளாக இருக்கட்டும். நேற்றைய தினம் கூட செய்தியில் நாங்கள் பார்க்க இந்த புது வருஷத்துக்கு ஊருக்கு ட்ரிப்புக்கு போயிட்டு நீச்சல் குளங்களையோ சரி அல்லது ஆறுகளையோ சரி அவங்க குளிக்கின்ற போது அங்கு விபத்துக்குள்ளாகி உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறது. வாகன விபத்துகள் மூலமாக உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறது. ஆனால் வழக்கமாக ஒரு காலகட்டத்தில் 90 கால பகுதியில் சொல்லலாம், இந்த மாதிரி அந்த பட்டாசுகள் மூலமான விபத்துகள் கொஞ்சம் குறைவடைந்திருக்கிறது. ஃபுல்லாக நின்றுட்டுன்னு சொல்ல முடியாது, குறைவடைந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் இன்றைய தினம் ஒரு முன்னெச்சரிக்கை தகவலாக பல விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நானும் யோசிக்கிறேன். பொதுவாக இந்த போக்குவரத்து என்று வருகிற போது எல்லோருமே இப்பொழுது வாகனங்களை சரளமாக பயன்படுத்துகிறோம். துய்ச்சக்கர வண்டியிலிருந்து இன்று 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், முச்சக்கர வண்டிகள் சொல்லி பலவிதமான வாகனங்கள் பலவிதமான அளவுகளிலே இலங்கையிலே பயன்படுத்தப்படுகிறது. இதில் முக்கியமான விஷயம், இந்த வீதி விபத்துகளை பொறுத்தவரையிலே பல்வேறு விதமான அளவுகளிலே வாகனங்கள் வருவது என்பது நமக்கு கொஞ்சம் பழகாத ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படும். உதாரணத்துக்கு சராசரியாக ஒரு காருடைய அளவு எப்படி இருக்கும் என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அதை தாண்டி நீளமாகவும் அகலமாகவும் உயரமாகவும் இருக்கக்கூடிய வாகனங்களை நாங்கள் இப்பொழுது வீதிகளிலே தாராளமாக பார்க்கிறோம். அது தொடர்பான விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருக்காது. இப்போ இப்படி ஒரு வாகனம் வருகிறதுன்னு சொன்னால் நாங்கள் ஓவர்டேக் பண்ணி போகிற போது ஒரு 2 சக்கர வாகனத்திலே 4 சக்கர வாகனம் ஒன்று ஓவர்டேக் பண்ணி போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு வழக்கமான ஒரு அளவுன்னு இருக்கும். இது கொஞ்சம் நீளமாக இருக்குமா இருந்தால் அந்த வாகனம் நாங்கள் அந்த வழக்கமான அளவிலே போய் முன்னே திரும்புகிற போது நிச்சயமாக அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும், விபத்துக்கான வழியாக இருக்கும். சும்மா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அதுபோல தான் வீதி அகலப்படுத்தலாக இருக்கட்டும் அல்லது குறுகிய வீதிகள், பாதிப்படைந்த வீதிகள் போன்றவையும் விபத்துகளுக்கு காரணமாக இருக்கின்றன. இப்போ ஒவ்வொரு நாளும் பத்திரிகை செய்தி எடுத்துக்கொண்டால் குறைந்தபட்சம் 2 விபத்து செய்திகள், அந்த விபத்திலே சம்பந்தப்பட்ட இறந்ததாகவே செய்தி வருகிறது. அது குறைந்தபட்சம் ஒரு 5 பேர் இறந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் சராசரியாக பார்க்கிறோம். ஒரு ஏதாவது தரவுகள் இருக்கிறதா? இப்போ ஒரு நாளைக்கு இலங்கையில் எத்தனை பேர் வீதி விபத்துகளால் இறக்கிறார்கள்? இது சம்பந்தமாக நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு யோசிக்க கொஞ்சம் ஸ்டட்ஸ் தேடி பார்ப்போம். கூகுளில் தன்னாலே ஜெமினி ஐயா தான் ஜெமினி தான் முன்னுக்கே வருது. ஸோ அதை வச்சு நாங்கள் செக் பண்ணி பார்க்க சில இடங்களில் ஜெமினி நல்ல பிள்ளையாக சொல்லக்கூடிய ஒருத்தர் தான். ஸோ அதில் கொஞ்சம் பிள்ளைகளும் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். குறிப்பாக ஒரு நாளைக்கு இளைஞனுடைய பிறப்பு வீதம் என்று பார்க்க சராசரியாக 700 சொச்சத்துக்கு பேர் பிறக்கிறார்கள். இறப்பை பொறுத்த வரைக்கும் அது ஆயிரக்கணக்கான இறப்பாக சொல்லப்படுகிறது. இது கிட்டத்தட்ட ஜெமினியினுடைய கணக்காகத்தான் இருக்கிறது. இது சில நேரங்களில் பிழையான தகவலாக கூட இருக்கலாம். ஆனால் வீதி விபத்துக்களை வச்சு பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட 300 வீதி விபத்துக்கள் காரணமாக மரணங்கள் பதிவாகுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜெமினி. ஆனால் புள்ளி விபர திணைக்களத்தினுடைய தரவின் அடிப்படையில் நாங்கள் பார்க்க வீதி விபத்துக்களால் உயிரிழக்குவது ஒரு நாளைக்கு 40-50 தான் புள்ளி விபர திணைக்களத்தினுடைய தகவல் அடிப்படையில் வந்திருக்கிறது. எனவே இப்பவே உங்களை பார்த்தா தெரியும் ஜெமினி எந்த அளவுக்கு தகவல்களை மாற்றி தருகிறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்களும் பார்க்கலாம். நாங்கள் ஸ்டட்ஸ் வச்சு நாங்கள் ஒரு ஊடகம் அப்படிங்கிற ரீதியில் ஸ்டட்ஸோட நாங்கள் பேசிக்க ஒரு நாளைக்கு 30 பேர் அல்லது 30லிருந்து 40க்குள்ள வீதி விபத்துக்களால் உயிரிழப்புகள் பதிவு செய்யப்படுவதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 38 வீதமான மக்கள் மோட்டார் சைக்கிளில் போகின்ற போது உயிரிழக்கிறார்கள். 32 விதமான மக்கள் பாதசாரிகள், வாகனம் ஓடவும் இல்லை, அதில் பயணிக்கவும் இல்லை, வீதியில் நடந்து செல்பவர்கள் மூலமாகவும் இந்த மாதிரியான வீதி விபத்துக்களை உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த புது வருஷத்தில் ஏன் இப்போ நீங்கள் சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது வருஷ கால பகுதியில் மட்டுமே 4 நாட்களுக்குள்ள மட்டுமே உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருப்பதாக மருத்துவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. நேற்றைய தினம் வழக்கமாக இந்த மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இப்போ வலிமையாக ஸ்ட்ரைக் பண்ணுறது, நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் மருத்துவ சேவைகளுக்கு செல்ல மாட்டோம், அதாவது
வெளிநோயாளர் பிரிவுகள் இருக்கக்கூடிய அவர்களுக்கு வந்து அவர்கள் சிகிச்சை அளிப்பது கிடையாது. ஆனால் அதிலும் அவர்கள் பார்த்து ஒருத்தருக்கு எமர்ஜென்சி தான் என்று விளங்கிக் கொள்கிற பட்சத்தில் வந்து அவர்கள் உடனடியாக அனுமதித்து அதுக்கு பிறகு சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் மருத்துவர்களை கொஞ்சம் நாங்கள் பாராட்டத்தான் வேணும். ஆனால் இந்த புது வருஷ கால பகுதியிலே என்ன மாதிரியான விபத்துகள் வரும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்களுக்கு தெரியும். எனவே அவர்கள் வந்து எல்லா வைத்தியசாலைகளிலும் தங்களுடைய சேவைகளை செய்ய இருப்பதாகவும் அவர்களுக்கான சேவைகளை வழங்க இருப்பதாகவும் கூறியிருந்தார்கள். அதே போல அவர்களும் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த வீதி விபத்துக்கள் இந்த குறிப்பிட்ட கால பகுதியில் அதிகரித்திருப்பதற்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? பொதுவாக அந்த பொருத்தமற்ற வீதி, ஏற்கனவே நான் சொன்னது போல, அடுத்தது பொருத்தமற்ற வாகனங்கள் அப்படின்னு சொல்லலாம். பொருத்தமற்ற வீதி என்று வருகிற போது சேதமடைந்திருக்கக்கூடிய வீதிகள் விபத்துகளுக்கு காரணமாக அமைகின்றன. உதாரணத்துக்கு ஒருத்தர் வீதியில போறார், கிடங்கு இருக்கிறது, கிடங்கு கவனிக்காமல் வாகனம் விழுகிறது, விழுந்து அழுகிற போது அவருக்கும் விபத்து ஏற்படக்கூடும், அருகிலே செல்லக்கூடிய ஏனைய வாகனங்களுக்கும் அல்லது நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு கூட பாதிப்பு ஏற்படக்கூடும். இது ஒரு பக்கமாக இருக்குது. அடுத்தது வீதி பற்றிய விழிப்புணர்வு இல்லை. அதாவது இப்ப குச்சொழுங்கை அல்லது குறுக்கு வீதிகளில் இருந்து பிரதான வீதிக்கு வருகிற போது எப்படி வாகனத்தை கொண்டு வர வேண்டும், இதற்கான விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இல்லை. இப்போ அதிகமாக சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பார்க்குற காணொளிகளை பார்த்தால், விபத்துகள் சம்பந்தமான காணொளிகளை பார்த்தால், ஒன்று வீதியில் பிரதான வீதிக்கு வருகிற போது எப்படி வர வேண்டும் என்ற ஒரு விதிமுறையை அவர்கள் அறியாமலே வருகிறார்கள் அல்லது தெரிந்து கொண்டு இதை மீறி வருகிறார்கள். சில நேரத்தில் பார்த்தால் அவர்கள் முழுக்க பிழை விட்டு மற்றவர் மீது தாக்குதலை மேற்கொள்கிற காணொளியெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். ஆக ஒரு வீதியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது மிக அடிப்படையிலே தெரிய வேண்டி இருக்கிறது. லைசன்ஸ் எடுக்கிற போது, அதாவது சாரதி அனுமதி பத்திரம் எடுக்கிற போது அவர்களுக்கு போதுமான அறிவு இருக்கிறதா என்பது தெரியவில்லை. என்றால் அங்கே எல்லாவற்றையுமே பரிசோதித்து பார்க்க முடியாது. ஒரு சில மீளவும் கேட்கப்படுகிற சில கேள்விகள் தான் அங்கே ஒரு தொகுதி கேள்விகளாக வருகின்றன. இப்பொழுது கணினி மயப்படுத்தப்பட்டிருக்கிற பரீட்சை, அதில் டச் பண்ணி இத்தனை புள்ளிகளுக்கு மேல் எடுத்தால் அவர் வந்து பாஸ் பண்ணுவார். பிறகு வந்து பிராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும். அதிலும் அவருக்கு குறிப்பிட்ட அளவு ஓட தெரிந்தால் போதுமானதாக இருக்கும். அப்போ அவர் கடுமையான நெரிசல் கொண்ட ஒரு வீதியை அவர் எப்படி சமாளிக்க போகிறார்? திடீரென வாகனங்கள் வருகிற போது அதை எப்படி அவர் சமாளிக்க போகிறார்? தனக்கு தெரியாத வீதிகளை கடக்கிற போது எப்படி சமாளிக்க போகிறார் என்ற கேள்வி எல்லாம் இருக்குது. உதாரணமாக ஒரு குறுக்கோளங்க இருந்து மேலே வருகிற போது, பிரதான வீதிக்கு வருகிற போது வாகனத்தை நிறுத்தி பிரதான வீதியில் எந்த பக்கமாக வாகனங்கள் வருகின்றன என்பதை பார்த்து தான் வாகனத்தை எடுக்கணும். அவ்வாறு எடுக்கிற போதும் சில விதிமுறைகள் இருக்குது. உதாரணத்துக்கு இடது பக்கம் திருப்ப வேண்டும் சொன்னால் அந்த ஓரமாக நாங்கள் திருப்பலாம். வலது பக்கமாக நாங்கள் திருப்ப வேண்டுமா இருந்து சொன்னால் கொஞ்சம் வீதியில் நடுப்புறமாக எடுத்து தான் வலதுபுறமாக திருப்பி நாங்கள் செல்ல வேண்டியிருக்கும். என்றால் இல்லாவிட்டால் நேரடியாக வருகிற வாகனத்தோடு மோதப்படும். அதில் சிக்னல் போட வேண்டும். முதல்ல இந்த பக்கம் திருப்ப போகிறோம், துய்ச்சக்கர வண்டிக்கு சிக்னல் போட முடியாது, ஆனால் கைகளால் காண்பிக்கலாம். அதுபோல இருசக்கர வாகனங்கள், மோட்டார் சைக்கிளாக இருக்கட்டும் அல்லது 4 சக்கர வாகனங்கள், முச்சக்கர வண்டிகளாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் பயன்படுத்த வேண்டியது சிக்னலை நிச்சயமாக போட வேண்டும். பலர் சிக்னல் போடுவதே இல்லை. அதாவது எந்த பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்கான அடையாள சமீட்சை விளக்குகளை அவர்கள் போடுவதே இல்லை. அப்படி ஒன்று இருப்பது பற்றியும் அவர்களுக்கு நிறைய தெரிய ஞாபகம் இருப்பதில்லை. அது ஒரு பெரிய பிரச்சனை. திடீரென்று ஒருவர் வலது பக்கமாக திருப்பி விட்டால் பின்னால் வரக்கூடிய வாகனம் அவரோடு மோதக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு சர்வசாதாரணமாக நடக்கிறது. அடுத்தது, இடது பக்கத்தால் ஒரு வாகனத்தை நாங்கள் முந்தக்கூடாது. அது ஒரு அடிப்படை அறிவு. ஆனால் நிறைய பேர் இடது பக்கமாக முந்துகிறார். இடது பக்கமாக முந்துகிற போது இடது பக்கமாக வீதியில் திருப்ப வேண்டியவர் கட்டாயமாக சிக்னல் போட வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் அவர் அந்த ஓரத்தோடு அப்படியே திருப்பக்கூடும். நேராகவும் போகலாம், திருப்பவும் முடியும். இல்லாது நிறுத்துவதற்காக அவர் நிறுத்தவும் கூடும். நிறுத்துவதாக இருந்தால் அவசியமாக சிக்னல் போட்டு தான் நிறுத்த வேண்டும். ஆனாலும் இடது பக்கமாக ஒரு வருவார் என்று யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள். என்றால் அது விதிமுறையிலே இல்லை. இடது பக்கமாக ஒரு வாகனத்தை முந்துவது என்பது, அது எந்த வாகனமாக இருக்கலாம், அது உயிருக்கு மிகவும் ஆபத்தானது என்பது எல்லோருமே மனதில் வைக்கும். இப்படி சின்ன விஷயங்கள், அடிப்படையான விஷயங்களில் கொஞ்சம் அவதானமாக இருந்தால் கூட நிறைய விபத்துகளை தவிர்க்கலாம். அடுத்து நான் சொன்னது போல பொருத்தமற்ற வாகனங்கள், அது காலையிலே நாங்கள் ஒரு வாகனத்தை வழக்கமாக பயன்படுத்துகிற ஒருவருக்கு வாகனத்தை வீட்டிலேருந்து எடுக்கிற அலுவலகத்துக்கு போகிறார். அவருக்கு வாகனத்தை எடுக்கும் போதே அதை ஸ்டார்ட் பண்ணும் போதே நிச்சயமாக தெரியும் இதில் ஏதோ கோளாறு இருக்கிறது அவரால் உணர்ந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு பிரேக் சரியாக வேலை செய்யவில்லை. அது இப்போ என்னுடைய சொந்த அனுபவத்திலே இருக்கிறது. நான் பிரேக் சரியாக வேலை செய்யவில்லை என்பது தெரிந்தும் ஒரு வாரத்துக்கு மேலாக அந்த வாகனத்தை செலுத்தும். மிக தவறு தான். ஆனால் அதை கொண்டு போய் ஒரு ஷெட்டில் கொண்டு போய் திருத்த வேண்டும் என்ற ஒரு யோசனை இல்லாமல் அதை கொண்டு போகணும், அதுக்கு ஒரு நேரம் தேவைன்னு சொல்லிவிட்டு சரி சமாளிப்போம், இடது பக்கம் தானே பிரச்சனை, வலது பக்கம் பிரேக் இருக்குன்னு ஓடினேன். அதனால் விபத்திலே சிக்கினேன், கடுமையான காயம் ஏற்பட்டது. அப்போ என்னுடைய அனுபவத்திலே சொல்கிறேன், தவறா, மிக தவறு. ஏனென்றால் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கக்கூடும். ஆனால் வீதி அப்படி இருக்கும்னு தெரியாது. ஏன்னால் நான் விழுந்தது மழை பெய்திருந்த நேரத்தில் வாகனத்தில் பிரேக் பிடிக்க போய் விழுந்து விட்டேன். அப்போ தரையில் நீர் இருக்கிற போது நிச்சயமாக நாங்கள் சாதாரணமாக வாகனத்தை செலுத்துவது போல செலுத்த முடியாது. நேற்றைய தினம் ஒரு காணொலியை பார்த்தேன். அது ஒரு மழை தூறி இருக்கிறது. ஒருவர் இன்னொரு வாகனத்தை முந்தி இருசக்கர வாகனத்திலே பயணிக்கிறார். அவர் அப்படி பயணிக்கிற போது வாகனம் வழுக்குகிறது. அது ஸ்கூட்டி என்பது நிச்சயமாக வழுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சக்கரங்கள் சின்ன சக்கரங்கள். எனவே வழுக்கி அவர் விழுகிறார். எதிரே வரக்கூடிய ஒரு வாகனம் அவர் தலையிலே மோதுகிறது. ஹெல்மெட் அணிந்திருக்கிறார். அதனால் அவர் ஒருவேளை உயிர் தப்பி இருக்கக்கூடும். ஏன்னால் முழுமையான காணொலி இல்லை அங்கே. ஆனாலும் நிச்சயமாக இது
பயங்கரமான ஆபத்தை விளைவிக்கக்கூடும். எனவே வாகனம் நாங்கள் எங்களுடைய கையாளக்கூடிய அல்லது பாவனைக்கேற்ற வகையில் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அடுத்தது வீதியினுடைய அடிப்படையான விதிமுறைகளை மதிக்க தெரிய வரும். இல்லாவிட்டால் நிச்சயமாக விபத்து ஏற்படும். சீரியஸாக சில விஷயம் சொல்லிக்க நானும் ஒரு விஷயம் சொல்ல முடியும் என்னென்னா, இப்போ சமூக ஊடக தளம் என்று சொல்லிக்க இலங்கை போலீஸாருடைய சமூக ஊடக வலைத்தளத்தை நாங்கள் இப்போ பாராட்டியாக வேண்டும். என்ன காரணம்னா, அவங்க இப்போ ரீசெண்டாக ஏதாவது இப்படி வீதி விபத்துக்களை தவறாக செய்கிறார்களோ, அப்படி இல்லாட்டி வீதியில் பயணிக்கின்ற போது விதிமீறல்களை செய்கிறார்களோ, அவர்களுடைய வீடியோக்கள் வெளியே வருகின்ற போது அந்த இலக்கத்தகவல்களை அடிப்படையாக வைத்து அவர்களை கைது செய்கிறார்கள். கைது செய்தோ அல்லது அவர்களான தண்டப்பணம் மரபிட்டோ அல்லது அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த வீடியோவை அவர்களே தங்களுடைய சமூக வலைதளத்தில் பகிர்கிறார்கள். இவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாச்சு, எனவே மக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இளைஞர்கள் சமூக வலைத்தளங்களில் சாகசங்கள் செய்கிறது, மோட்டார் சைக்கிள் சாகசம் செய்கிற வீடியோக்களும் பதிவிடப்படுகிறது. எனவே அதுக்கு எதிராகவும் இப்போது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் இன்னும் ஒருவரை நாங்கள் பாராட்ட வேண்டும். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சில தனிநபர்களால் செய்யப்படுகின்ற ஒரு சாஹோ கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட சொல்லலாம். அவர்கள் குறிப்பாக இந்த வீதி விபத்துக்களை மக்கள் தெரியாமலேயே செய்கிறார்கள். என்ன காரணங்களால் வீதி ஒழுங்குமுறைகளை அவர்கள் பின்பற்றாமல் போகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பதிவுகளை புகைப்படங்கள் மூலமாக அவர்கள் பதிவிட்டிருந்தார்கள். அது பேசப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று கூட. நாங்களும் அவர்களுக்கான பாராட்டுகளை இந்த நேரத்தில் நாங்களும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சமூகத்துக்கு தேவையான விஷயத்தை சரியான நேரத்தில் அவர்களும் பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் பார்க்க இந்த சமூக ஊடகங்கள் என்று சொல்லிக்க இந்த கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி கொண்டு வாகனங்களை பயணத்தை செய்கிறார்கள். அப்படி செய்கின்ற போது போலீசாரிடம் பிடிபடுகின்ற போது அவர்கள் மாத்தியா அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறார்கள். அரசாங்கம் குறிப்பாக மைத்திரிபால சிறிசேன ஆட்சியில் இருக்க தண்டப்பணத்தை 25,000 ரூபாய்க்கும் அதிகரிப்பதாக சொல்லப்பட்ட போது எல்லோருமே ஸ்ட்ரைக் அடிச்சாங்க. அரசு பேருந்துகளோ தனியார் பேருந்துகளோ நாங்கள் இனிமேல் போக மாட்டோம்னு சொல்லும்போது, அரசு பேருந்துகள் மட்டும் இல்லை, நாங்கள் சேவையை வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி சேவையை வழங்கியிருந்தார்கள். அப்படி ஒரு பெரிய ஸ்ட்ரைக் கொண்டு வருகின்ற போது அதில் சில இழுபறிகள் எல்லாம் நடந்திருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு அந்த 25,000 தண்டப்பணம் இப்போ அமுலில் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. சட்ட வல்லுநர்கள் பல விஷயங்கள் சொல்லும்போது 25,000 தண்டப்பணம் இருக்கிறது, இன்சூரன்ஸ் கட்டாட்டி நீங்கள் அதை கட்டத்தான் வேணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இப்படி தண்டப்பணம் கூட்டுகின்ற போது பொதுமக்கள் அதை நிராகரிக்கிறார்கள். அப்போ அதனால அரசாங்கத்தால் இந்த விஷயத்தை செய்ய முடியாமல் இருக்கிறதா? அப்படி இல்லாட்டி அரசாங்கம் ஏதாவது விஷயத்தை கொண்டு வருகின்ற போது பொதுமக்கள் இதற்கு எதிராகத்தான் செயற்படுகிறார்கள். இதை எப்படி குறைக்கலாம்? தண்டப்பணம் கூட்டுறது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதிகரிக்கத்தான் வேண்டும். என்றால் மற்ற நாடுகளை பொறுத்தவரை அதிக அளவான தண்டப்பணம் அறவிடப்படுகிறது. அவர்களுக்கான புள்ளிகள் குறைக்கப்படுகின்றன. அதாவது சாரதி அனுமதி பத்திர புள்ளிகள் குறைக்கப்படும். அப்படியான நடைமுறை இலங்கையிலும் கொண்டு வரப்படவிருந்ததாக சொல்லப்பட்டது. இன்னும் முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை. அப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஒரு கட்டத்தில் அவர்கள் சாரதி அனுமதி பத்திரம் முழுமையாக இல்லாமல் போகும். அப்படி இல்லாமல் போகிற போது அவர்கள் மீண்டும் 1 வருடம் 2 வருடம் காத்திருந்துதான் மீளவும் பரீட்சை எழுதி அவர்கள் அந்த அனுமதி பத்திரத்தை பெற வேண்டி இருக்கும். அப்படியான நடைமுறை வருகிற போது நிச்சயமாக இறுக்கமான நடைமுறை வேண்டும். இல்லாவிட்டால் இதை தவிர்க்க முடியாது. என்றால் இது உயிரோடு சம்பந்தப்பட்டது. உயிரோடு என்றால் எங்களுடைய உயிரோடு மட்டுமல்ல, ஏனைய உயிர்களோடும் சம்பந்தப்பட்டது. எனவே இதில் மிக முக்கியமாக அவதானிக்க வேண்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட விபத்து என்பதை தாண்டி சில இடங்களிலே கொலையாகவும் அது மாறுகிறது. ஏனென்றால் சாரதி அனுமதி பத்திரம் பெற முடியாத வயதுகளிலே வாகனம் ஓட்டி விபத்துக்களை ஏற்படுத்தி உயிரிழப்புகளை ஏற்படுத்தியதெல்லாம் கடந்த காலங்களில் அண்மை காலம் வரைக்கும் நடந்திருக்கிறது. எனவே இதெல்லாம் நிச்சயமாக கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். என்றால் ஒருவருக்கு அல்லது இருவருக்காவது கடுமையான தண்டனை வழங்கப்பட்டால் தான் மற்றவர்களுக்கு கொஞ்சம் அச்சம் பெறும் அல்லது ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். அடுத்தது நீங்கள் சொன்னது போல் அந்த மொபைல் ஃபோனை பயன்படுத்துவது. ஒன்று, மோட்டார் சைக்கிள் சாரதிகள் இந்த ஹெல்மெட்டுக்கு இடையில் செருகி வைத்துக்கொண்டு கதைத்து கொண்டு ஓடுகிறார்கள் என்றால் அது பிடிக்க முடியாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அடுத்தது ஹேண்ட்ஸ் ஃப்ரீயை பயன்படுத்துகிறார்கள். அடுத்தது சில டெலிவரி அல்லது ஆக்களை கொண்டு செல்லக்கூடிய வாகனங்களிலே முன்னே பொருத்தப்பட்டிருக்கிறது. அதில் அந்த மேப் இருக்கும் இல்லையா, கூகுள் மேப், அதை பார்த்து கொண்டு ஓடுகிறார்கள். நிச்சயமாக ஒன்று அவர்களுக்கு விபத்து ஏற்படுத்தக்கூடும், அல்லது பின்னால் வரக்கூடிய வாகனங்களுக்கும் அந்த விபத்து ஏற்படக்கூடும். ஏன்னால் சட்டன்னு பார்த்து விட்டு இங்கே திரும்புதான்னு டக்குன்னு திருப்புகிறார்கள். அங்கே சிக்னல் போடுவதில் எதுவுமே இல்லை, எந்த விதமான அடையாளம் இல்லை. எனவே நிச்சயமாக இது தொடர்பிலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது முன்னுக்கு அந்த மேப்பை பார்த்து கொண்டு ஓடுறது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதை அவர்கள் நிறுத்தி வைத்து விட்டு தான் மேப்பை பார்த்து விட்டு ஓட்ட வேண்டும். ஏன்னா ஓடிக்கொண்டே வாகனத்திலே ஏனைய கவனங்களுக்கு போவது என்பது 1 செகண்ட் போதும், 1 செகண்ட் கூட தேவையில்லை, மில்லி செகண்ட் போதும் ஒரு விபத்து ஏற்படுவதற்கு. பொதுவாக இரவு நேரங்களிலே வாகனங்கள் அதிகமான விபத்து ஏற்படுவதுன்னு சொன்னால் ஒரு கணம் தூக்கம், அதனால் அந்த வாகனத்தில் பயணிக்கக்கூடிய அத்தனை பேருடைய உயிரும் போயிருக்கிறது. இது எல்லோருமே தெரிந்த ஒரு விஷயம். எனவே இவற்றில் நிச்சயமாக அரசாங்கம் இறுக்கமாக இருக்க வேண்டும். அந்த இறுக்கத்துக்கு எல்லா மக்களும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாளைக்கு உங்களுடைய பிள்ளை, உங்களுக்கு உங்களுடைய உறவுகள் யாராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், தெரிந்தவராக இருக்கலாம்,
ஏன்னா இழந்த பிறகு நாங்கள் ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஐயோ கண்ணீர் அஞ்சலி இப்படி இருந்தால் நான் எதிர்பார்க்கவில்லை என்று நான் கமெண்ட் பண்ணுவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. எனவே இந்த நடைமுறைகள் வருகிற போது நாங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. அண்மையில் ஒரு பிரபலம் ஒருவர் தமிழ் திரையுலகிலே போய் அங்கே அவர் இளவயது ஒருவர், அவர் சாரதி, அவர் பயிற்சி பெறுவதோ அல்லது அவர் ஓடுவதோ ஏதோ ஒன்றை காணொலியாக போட்டிருந்தார். இப்போ நிறைய பேர் அதுக்கு கீழாக சர்ச்சைகளில் வந்து சொல்வது, அவர் தன்னுடைய சொந்த உழைப்பிலே கஷ்டப்பட்டு ஒரு வாகனத்தை வாங்கி ஓடுகிறார், உனக்கு என்ன பொறாமையான்னு சொல்லி மற்றவர்களை கேட்கிறார். பொறாமையா எரிச்சலோ அவையெல்லாம் அடுத்த கட்டம். ஒரு நாட்டிலே ஒரு நீதி இருக்கிறன்னு சொன்னால் அதை சிறுவர் முதல் பெரியவர் வரை அதை அனுசரிக்க வேண்டும். அது குறிப்பாக உயிராபத்துகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை. ஒருவர் சொல்கிறார், இது அந்த வீதியிலே யாரும் பயணிக்க மாட்டார்கள், அதனால் இவர் வாகனம் ஓடுவது பிரச்சனை இல்லை. அந்த வீதியில் மனிதர் யாரும் பயணிக்காமல் இருக்கலாம். ஒரு நாய் குறுக்கே வரலாம், ஒரு பூனை வரலாம், ஒரு கோழி ஓடி வரலாம், ஒரு பறவை அடிபடலாம். அதுவே உயிர் தான். சரி, அப்போ வெளிநாடுகளில் இவற்றுக்கெல்லாம் மிகப்பெரிய தண்ட பணம் எல்லாம் இருக்கிறது. எனவே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். என்றால் காலம் செல்ல 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 வீதிகள் இன்னும் அபிவிருத்தி அடைய போகின்றன, வாகனங்கள் எக்கச்சக்கமாக இன்னும் வரப்போகின்றன, புதிய புதிய வாகனங்கள் வரப்போகின்றன, வாகனங்களுடைய வேகமும் அதிகரிக்க போகிறது. எனவே விபத்துகளுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்க போகிறது. எனவே சட்ட நடைமுறை இறுக்கமாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு கோடு இருக்கிறதுனா கோட்டிலே நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த கோட்டிலே நிறுத்த வேண்டும். அதை தாண்டி 1 இன்ச் தள்ளி போனாலும் தண்டனை என்பதை எல்லோரும் மனதில் வைத்திருந்தால் நிச்சயமாக நிறைய விபத்துகளை தவிர்க்க முடியும். குறிப்பாக இந்த எல்லோ லைன் எல்லாம் இருக்கேக்க அதுக்கு முன்னுக்கும் சரி பின்னுக்கும் சரி மஞ்சள் கலரில் கோடு போட்டிருக்கும். இப்போ வெள்ளை கலருக்கு மாற்றிட்டாங்க கொஞ்சம் இடங்கள்ல. ஸோ அந்த இடத்துல வாகனங்கள் நிறுத்தி வைக்கவே கூடாது. காரணம், நாங்கள் க்ராஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னா அடுத்த வாகனம் வருதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஆனால் பல இடங்களில் அது நிறுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அது புகைப்படங்கள் மூலமாக நாங்களும் பார்க்கிறோம். சில நேரங்கள் நாங்கள் போய் கேட்கின்ற போது கூட உனக்கு என்ன வந்தது, ஏன் உனக்கு இல்லாத அக்கறை, அந்த பராசக்தி படத்தில் கேட்குற மாதிரி தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கிறது. அது கொஞ்சம் மாற்ற வேண்டும். ரெண்டாவது விஷயம், இந்த மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லிக்க நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று வந்திருந்தது. கொழும்பு ஹைவேன்னு நினைக்கிறேன், பாலியகோட ஜங்ஷனில் திரும்பும்போது 2 பேர் பைக்கில் கூகுள் மேப்பை போட்டுட்டு வந்திருக்கிறான். அவ காரோட மேப்பை பார்த்துட்டு ஹைவேக்குள்ளே பைக்கை விட்டுட்டு இருக்கான். அப்போ உடனே ஒரு போலீஸ் ஓடி பின்னுக்கு அடிச்சுட்டு இதுக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு சொல்லி அதை திசை திருப்புறது போல ஒரு வீடியோவும் வந்திருந்தது. சமூக வலைத்தளத்தில் அது வைரலாகவும் பேசப்பட்டிருந்தது. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம், தொலைபேசி வச்சு நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது இலங்கையில் அது குற்றம் தான். அது ஒரு தண்டனை அறவிடப்படக்கூடிய ஒரு குற்றமாக இருந்தாலும் மேற்கத்திய நாடுகளில் சிசிடிவி கேமராக்கள், குறிப்பாக இந்த சிக்னல் லைன்ல பொருத்தப்பட்டிருக்கிற இந்த கேமராக்கள் மூலமாக அவர்களுடைய நம்பர் இலக்கத்தகடு எல்லாமே இப்படிப்பட்டு அவற்றை வீட்டுக்கு ஃபைன் அறவிடப்படும். ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைபடக்கூடிய வசதிகளும் இருக்கிறது. அந்த மாதிரியான சட்டங்கள் இலங்கையர் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை ஹைவே எதுக்கு கட்டினாங்க, வேகமா போறதுக்கு. ஆனா நீங்க அதுலயும் வேகமா போனீங்க அப்படின்னா அதுல ஃபைன். சில பேர் என்னப்பா ஹைவே கண்ணதே வேகமா போறதுக்கு தான், அதுல வேகமா ஃபைன் அடிக்கிறீங்களான்னு கேட்கும்போது இலங்கையிலேயே தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் தான் அதிகமான வீதி விபத்துக்கள் இடம்பெற்று இருக்கிறது. எனவே அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த லிமிட்டை தாண்டி நீங்க போக வேண்டாம். அந்த லிமிட்லேயே போங்க. நீங்கள் எப்போ இந்த இதுக்குள்ளே வாரீங்க, எப்போ நீங்கள் இதை விட்டு போகிறீங்க, அதை வச்சு அவர்கள் கால்குலேட் பண்ணுவாங்க உங்களுடைய சராசரி வேகம் இதுதான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலையும் சில வீதி விபத்துக்கள் தடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த விடுமுறை காலத்தில் எனக்கு தெரிஞ்சு தெற்கு அதிவேக வீதியில் பாரி விபத்துக்கள் இடம்பெறவில்லை. வளமையாக தெற்கு அதிவேக விபத்துக்கள் வாரது சகஜமான விஷயம்தான். ஆனால் அதை அவர்கள் திருத்தி அவர்கள் அதை மாற்றி எல்லோரும் புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வீதி விபத்துக்களை எங்களால் குறைத்து கொள்ள முடியும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். எனவே இந்த வீதி விபத்துக்கள் சம்பந்தமாக பல விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கிறோம். உங்களுக்கும் இது ஏதோ ஒரு விஷயத்தில் பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லணும். அதாவது நாங்கள் சரியாக போகலாம் வீதியிலே, ஆனால் மற்றவர்களும் சரியாகத்தான் போவார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அதுதான் முக்கியமானது. எனவே எந்த கணத்திலும் ஒரு விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதை உணர்ந்து கொண்டு எச்சரிக்கையோடு இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்வார்கள் 20 அடி தூரம் இருக்க வேண்டும் ஒரு வாகனத்துக்கும் உங்களுடைய வாகனத்துக்கு பின்னால் சொல்லி. 20 அடி தூரம் விட முடியுமோ தெரியவில்லை, குறைந்தபட்சம் 10 அடி தூரமாக நீங்கள் விட வேணும். விட்டால் தான் அந்த வாகனம் சடனாக பிரேக் அடித்தால் என்று அவருக்கு ஒரு சங்கடம் வரலாம். திடீரென்று ஒரு பாறை விழலாம், முன்னால் ஒரு திடீரென்று நாயோடு குறுக்காக விடலாம், இல்லை இன்னொரு வாகனம் குறுக்கே வரலாம், இல்லை வாகனத்தில் ஒரு தடங்கள் திடீரென்று நிற்கலாம். இப்போ ஆட்டோமேட்டட் வாகனம் எல்லாம் திடீரென்று ஏதாவது விபத்து பிரச்சனை சொன்னால் தானாகவே நின்றுவிடும். அப்போ அதோடு போய் நீங்கள் முட்டினாலும் உங்களுக்கு விபத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் ஒன்று நாங்கள் சமாளித்துக் கொள்ளலாம், பணத்தை கொடுத்து சமாளிக்கலாம், மற்றவரோடு கதைத்துக் கொள்ளலாம். ஏற்கனவே நான் 2-3 தரம் தப்பி இருக்கிறேன், நான் ஊரில் எல்லாம் ஹெல்மெட் போடாமல் ஓடி இருக்கிறேன் என்றெல்லாம் நினைப்பிலே நீங்கள் எல்லா இடத்துலையும் பயணிக்க வேண்டாம். எந்த கணத்திலும் எந்த நேரத்திலும் விபத்து உங்களை சேரலாம். நீங்கள் காணொலிகளை பார்க்கலாம், திடீரென்று மேலே இருந்து ஒரு பூச்சாடி விழும்,
அப்போ அந்த இடத்துல நீங்கள் வாகனத்தில் போகிற போது ஹெல்மெட் இருந்தால் நீங்கள் உயிர் பிழைக்கலாம் அந்த விபத்தின் மூலமாக. நடந்து போனால் ஒன்றும் செய்ய முடியாது எங்களுக்கு. அப்போ கூடுமான வரைக்கும் என்னென்ன பாதுகாப்பான அம்சங்கள் இருக்கின்றனவோ அவற்றை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. குறிப்பாக சொல்வார்கள் ஹெல்மெட், இருசக்கர வாகனங்களை ஓட்டுபவர்கள் ஹெல்மெட்களை அடிக்கடி பரிசோதித்துக் கொள்ளும். நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், அந்த ஹெல்மெட்டில் இந்த பெல்ட்டை கூட போட மாட்டாங்க, அது பிஞ்சு தொங்கும். இதனால் எந்த பிரயோசனமும் கிடையாது. நீங்கள் போலீஸை ஏமாற்றுவதற்காக அல்லது போலீஸுக்காக நீங்கள் அந்த ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு போகிறீர்கள். சிலர் வந்து கிரிக்கெட் விளையாடுற ஹெல்மெட்டை இதுக்கு போட்டுக்கொண்டு போவார்கள். ஏன் அதை போட்டுக்கொண்டு போறான்னு தெரியவில்லை. சில நேரத்தில் பின்னால் ஒருவர் இருப்பார், அவர் இதுக்கு பதுங்கி கொண்டிருப்பார், முன்னால் இருப்பவர் மறைத்து கொண்டு போவதற்கு. இவையெல்லாம் நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியை கடந்து போவதற்கு மட்டுமே உங்களுக்கு பயன்படும். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு விபத்து நடந்தால் யோசித்து பாருங்கள். எனவே நீங்கள் ஒரு வாகன சாரதியாக இருந்தால் இப்படியான விறகுகளுக்கெல்லாம் அனுமதிக்காதீர்கள். அதுபோல பிரதான வீதிகள் அல்லது நீங்கள் சொன்னது போல ஹைவேஸில் வந்து கட்டாயம் பின்னிக்கு இருப்பவர்களும் வாகனங்களை 4 சக்கர வாகனங்களில் இருப்பவர்கள் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்ற கட்டாயம் கொண்டு வரப்பட்டிருக்கு. எனவே அதையும் அனுசரியுங்கள். அதுபோல குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளும். வெளிநாடுகளெல்லாம் தனியாக அவர்களுக்காக சீட் எல்லாம் இருக்கு. அதிலெல்லாம் நீங்கள் அவர்களை இருத்தாமல் நீங்கள் வாகனத்தை செலுத்த முடியாது. நிச்சயமாக உங்களுக்கு தண்டப்பணமோ தண்டனையோ கிடைக்க போகிறது. ஆனால் இலங்கையில் அந்த சட்டம் இல்லை. ஆனாலும் அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் சீட் பெல்ட்டை போடுங்கள். என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் சொல்றேன், என்னுடைய பிள்ளைகள் யாராவது முன் இருக்கையிலே அமர்ந்து அருகிலே அமர்ந்து ஒரு 4 சக்கர வாகனத்தில் என்னோட பயணித்தால் நிச்சயமாக அவர்களுக்கு சீட் பெல்ட்டை போடுவது கட்டாயமாக்கிறார். அவர் கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பார்கள், எதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. கட்டாயம் அணிய வேண்டும் என்பதை அவர்களுக்கு ஒரு பழக்கமாக கொண்டு வார்கள். எப்படி காலையில் இருந்தவுடன் பல் விளக்குகிறோம், குளிக்கிறோம், சாப்பிடுகிறோம் என்பது போலவே வீதி விபத்துகளை தவிர்ப்பதற்கான நடைமுறைகளையும் நாங்கள் ஒரு நடைமுறை வாழ்வில் கொண்டு வந்து விடுவோம். அது பாடசாலை காலத்து சிறு வயதிலேருந்து பழகி கொண்டு வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு அனோனிங் திங்காக இருக்காது. திடீரென்று கொண்டு வந்து புகுத்துற போது தான் நிறைய பேருக்கு பிரச்சனை வருகிறது. இப்போ 40 வயதிலே ஒரு விஷயத்தை பழகு, ஹெல்மெட்டை போடு, வாகனத்தை ஓட்டு என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் 90களுக்கு முன்பெல்லாம் இலங்கையின் வடபகுதியிலே நிறைய கட்டுப்பாடுகள் இல்லை. அதாவது லைசன்ஸ் இல்லை, ஹெல்மெட் அணிய வேண்டிய கட்டாயம் இல்லை, வாகனங்கள் வந்து பெட்ரோல் இல்லாமல் மண்ணெண்ணெயில் ஓடின. எனவே அதனுடைய வேகங்கள் எல்லாம் மாறுபடும். திடீரென்று கட்டுப்பாடுகள் வந்தபோது ஹெல்மெட் அணிய வேண்டும், லைசன்ஸ் எடுக்க வேண்டும் என்று வந்தபோது நிறைய பேர் தடுமாறி போனார்கள். அவர்கள் பழக்கம் இல்லை. எனவே அப்படியாக இல்லாமல் சிறு வயதிலேருந்து கொஞ்சமாக இந்த நடைமுறைகளை பழகி கொண்டு வருகிற போது அது இயல்பாகிவிடும். மொழியை எப்படி கற்கிறோமோ, எப்படி நாங்கள் ஆடை அணிய பழகுறோமோ, உணவு உண்ண பழகுறோமோ, அது போலவே வீதி விபத்துகளை தவிர்ப்பதற்கான நடைமுறைகளையும் அன்றாட வாழ்விலே பழக்கப்படுத்துங்கள். இது மிக முக்கியம். அது இந்த நாட்டில் மட்டுமில்லை, எல்லா நாடுகளிலும் பயன்படும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இலங்கை போன்ற நாடுகளிலே ஒரு பக்கம் டிரைவிங், அமெரிக்கா போன்ற நாடுகளில் போனால் இன்னொரு பக்கம் டிரைவிங். எனவே நிறைய பிரச்சனை இருக்குது. அது மாத்திரமில்லாமல் பாரிய வாகனங்கள், கண்டெய்னர்ஸ் ஓடக்கூடிய இடங்கள் வெளிநாடுகளிலே இருக்குது. அங்கே போகிற போது உங்களுடைய பிள்ளைகள் இல்லை நீங்கள் தடுமாறக்கூடும். சமாளிக்க வேண்டும் சொன்னால் அடிப்படைகளை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இடைக்கிடையே கூகுளில் எங்கேயோ போயிட்டு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது இந்த நாட்டிலேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. மஞ்சள் கடை என்றால் என்ன, இரட்டை கோடுகள் இருந்தால் என்ன, ஒற்றை கோடு இருந்தால் என்ன, விட்டு கோடுகள் இருந்தால் என்ன செய்ய வேண்டும், எந்த இடத்துல நாங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணலாம், எந்த இடத்துல நிறுத்த வேண்டும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த சிக்னல் எல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அந்த மஞ்சள் விழுந்து சிவப்பு விழா முதல் அதுக்கிடையில போகணும். அப்போ அதே நோக்கத்தை அடுத்த பக்கம் வர யோசித்தால் என்ன நடக்கும்? கடைசியில் பாதையில் க்ராஸ் பண்ணுறவன் தான் என்னடா நீங்களும் வரையில நானும் போக முடியாது, நான் சவிக்கிறேன்னு சொல்லி. எங்கள் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய சிக்னல் இருக்கு, 15 நிமிஷம் நிற்க வேணும், அதை கடந்து ஆஃபீஸுக்கு வாரதுக்கு. எங்களோட பக்கம் ஐயோ லேட்டானா HRSவாவே அப்படின்லாம் யோசிக்க வேண்டியது. ஆனால் அதில் ஒன்று நல்ல அப்படியான சிக்னலில் நின்று பழகுவவர்களுக்கு ஒரு நிமிடம் நிற்கிறதெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கு. அவர்கள் இதென்ன இது நின்று போகும்னு சொல்லி அதான் அந்த பொறுமையை பழக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வேகமான காலத்தில் இருக்கிறோம். அது போலவே இப்போ நான் சொன்ன போல அந்த மஞ்சள் என்றா என்ன, மஞ்சள்னா நிப்பாட்டு என்று சொல்றதுதான். அதுக்கிடையில போயிட்டு என்று சொல்றது இல்லை. அதுல ஒரு மீம் ஒன்று பார்த்தேன், மஞ்சள் வந்தா நிப்பாட்டாத உடனே வெடிக்கட்டு, சிவப்புண்டா இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு போயிடு, பச்சைண்டா போ. அதே மாதிரி சில பேர் வாகனம் முன்னுக்கு நிற்கும், அந்த வாகனம் வந்து வெளிக்கிட லேட்டாது மஞ்சள் அடிக்கும் போது பின்ன ஹோன் அடிச்சிடும். ஆனா வெளிநாடுகளில் வந்து ஹோன் அடிக்கிறதே கூடாது, அது ஒரு தண்டனை என்று சொல்லப்பட்டு இங்கேயும் பல இடங்கள், இலங்கை போன்ற நாடுகளும் பல இடங்களில் ஹோன் அடிக்க சிக்னல் எல்லாம் இருக்குது. ஒன்றே ஒன்று சொல்றோம், நீங்க ஏதாவது ஒரு மருத்துவமனையில ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் நின்று பாருங்கள். வருகிற விபத்துகள் வரக்கூடிய அந்த பேஷண்ட்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு நீங்கள் வாகனத்தை பாதுகாப்பாக ஓட்டுவீர்கள். அது இல்லாத நிலைமை தான் இந்த பிரச்சனையா இருக்குது. மதுபானம் அருந்தி விட்டு ஓட்டுவது, இப்படி சட்டவிரோதமாக நடக்கக்கூடிய விஷயம். கொஞ்சம் தூரம் தானே நினைப்பீர்கள், அது 100 மீட்டரோ 200 மீட்டரோ போவதா இருந்தால் கூட அதற்குள் கூட ஏதாவது சம்பவம் நடக்கக்கூடும். உங்களால் நடக்கக்கூடும் அல்லது உங்களுக்கு நடக்கக்கூடும். எனவே அவதானமாக இருந்து. அதே மாதிரி இன்னும் சில பேர் நினைக்கிறது
ஒருக்கா தடகொலை வாங்கினா திருப்பி தடகொலை தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அது குறிப்பிட்ட சில பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான விஷயம். அதாவது நீங்கள் லைசன்ஸ் கொண்டு வராமல் போயிட்டீங்க அப்படின்னா ஒருக்கா உங்களுக்கு தடகொலை கொடுப்பிறான். ஆனால் திருப்பி அதுக்கு தடகொலை பண்ண மாட்டாங்கன்றா அது ஒரு முறை செஞ்சு குற்றம். ஆனால் சில பேர் நினைக்கிறேன்டா ஒரு 70 போக வேண்டியது 80 போகிறது, அதுக்கு தடகொலை வாங்கினது பிறகு அதான் வாங்கியாச்சு இனி எவ்வளவு போகலாம் அதான் இருக்குன்னு. ஆனால் அப்படி இல்லை, நீங்கள் திருப்பி 90 போய் பிடிப்பட்டா கூட அந்த தடகொலைக்கு ஒரு தடகொலை வைப்பிறான். அதான் இலங்கையில் இருக்கக்கூடிய சட்டம். சில பேர் வந்து நகைச்சுவையாக அதான் எடுத்துட்டோமே இனி என்ன எங்களை பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி வேகமாக போகிறது. காட்டு பகுதியில் போகின்ற போது குறிப்பாக காடுன்னு சொல்றது வந்து அனுராதபுரம், வவுனியா, யாழ்ப்பாணம் போய்க்க சில இடங்களில் வந்து வேக கட்டுப்பாடு இருக்காது. அதை ஒரு கதம் போடுகிறோம், பட் நாங்கள் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி வேகமாக நாங்கள் போகிறது. ஆனால் போலீஸார் சொல்கிற விஷயம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், இதுதான் இதனுடைய ஸ்பீட் லிமிட் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இன்னொரு விஷயம் வந்து நண்பர்களுக்கு நண்பர் உதவுற மாதிரி முன்னுக்கு வரவன் லைட் அடிப்பார், போலீஸ்காரன் இருக்கிறான் கவனம்னு சொல்லி. அது ஏதோ ஒரு விஷயத்தில் நன்மையாக இருந்தாலும் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க, வேகத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு குடும்பம் இருக்கிறது, நல்ல ஞாபகம் இருக்கு, இங்கிருந்து யாழ்ப்பாணம் இங்கே வர வேன் எக்கச்சக்கம் அடிபட்டிருக்கு. தொடர்ந்து யாழ்ப்பாணத்திலிருந்து காலம வலிக்கிட்டு அவர் தூங்காம திருப்பி இரவு வலிக்கிட்டு போய்க்க ஒட்டுமொத்த குடும்பமோ வெளிநாடுக்கு போறாக்களோ குடும்பமா உயிரிழந்த சம்பவங்கள் பதிவாகி. சிலது வந்து நான் கனடாவுக்கு ஒருவர் கிட்டத்தட்ட 15 வருடமாக முயற்சித்து ஒருவர் ஒரு மாதிரி கிடைத்து குடும்பத்தார் அவர்களை கொண்டு வருகிறார். கொண்டு வர விபத்தில் சிக்கி இல்லை, குடும்பமே இல்லாமல் போயிட்டு. அப்போ எப்படியான நிலைமையில் ஏற்படுகிறது பாருங்களேன். இன்னொரு விஷயம், இதில் சின்ன ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. பொதுவாக அந்த ஆரம்பத்தில் கொஞ்சம் பதட்டமாக இருக்கும், பிறகு பழையிடும் என்ற மாதிரி. இந்த தடகுலை எடுக்கிறது முதல் தரம் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும், ரெண்டாவது தடகுலை தானேன்னு யோசிப்போம். ஆனால் இப்போ சிங்கப்பூர், மலேசியா பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தடகுலை இல்லை, தடியடி இருக்குது. அப்போ அங்கே என்ன நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ அப்படி ஒரு யோசித்து கொள்ளுங்கள். தடகொலையும் உங்களுக்கு ஒரு அவமானம் மாதிரி தான் நீங்கள் கருத வேணும். ஏன்னால் நான் ஒரு குற்றம் செய்து எனக்கு ஒரு நோட்டீஸ் தருகிறான்னா நிச்சயமாக அது தவறு தான். விதத்துக்கள் பல இருக்கின்றன. குறைந்தபட்சம் ஒரு விதிமுறை மீறலை நீங்கள் செய்து விட்டால் அதே விதிமுறை மீறலையாவது மீண்டும் செய்யாதீர்கள். வேற ஒன்று செய்தால் கூட பரவாயில்லை. ஆனால் ஒன்றையே திருப்பி சிக்னல்ல பாயிறதுன்னு சொல்லுவார், நல்ல தமிழ் வார்த்தை ஒன்று, பாஞ்சியா சொல்லி கேட்பார். பாயிறது என்பது நிச்சயமாக அதை முதலாவது நிறுத்துங்கள். அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்கிறது, வயதானவர்கள், குழந்தைகள், யார் வேண்டுமானாலும் வீதியை எப்பவும் கிராஸ் பண்ணலாம். அப்போ மற்றது நடந்து போகிறவர்கள் ஒரு முக்கிய விஷயத்தை கவனிக்க வேண்டும். நீங்கள் அந்த சிக்னல் விழுந்து மஞ்சள் கடவில் தான் போகிறீர்கள் அல்லது வெள்ளை கடவில் தான் போகிற ஜீப்ரா கிராசிங்னு சொல்வார்கள். அதில் போகும்போதும் ஏதாவது ஒரு வாகனம் கட்டுப்பாடு இல்லாமல் உங்களை நோக்கி வரலாம். எனவே இது சிக்னல் விழுந்து விட்டது, நான் பார்க்க தேவையில்லை, ஃபோனை கழிச்சு கொண்டு நான் போகலாம் என்பது எந்த விதத்திலும் சாத்தியப்படாது. நீங்கள் தயவு செய்து நடந்து போகிறவர்கள் இப்போ அதிகமாக விபத்துகளை சிக்குவதற்கு காரணம் மொபைல் ஃபோன் பயன்பாடு தான். எனவே அதையும் பார்த்து கொள்ளுங்கள். என்றால் நீங்கள் ஃபோனை பார்த்துக்கொண்டு ஃபோனுக்குள்ளே தடவி கொண்டு போகும்போது உங்களோட செருப்பு எங்கேயாவது தடக்கி நீங்கள் விழுந்துடலாம். அந்த நேரத்தில் ஒரு வாகனம் வந்து தாக்கக்கூடும். எனவே எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்தது 2 வீதிகளை மறைத்து நடுவிலே வந்து வேலி போட்டிருப்பார், அதை குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் கடக்க முடியும். சிலர் இதுக்கு மேலால தாவி அங்கால விழுகிறது, அங்கால பாஞ்சு போகிறது. ஒரு இடத்துல சட்டை கொழுவுப்பட்டு நீங்கள் விழுந்தால் உங்கள் தலையிலே ஒரு வாகனம் ஏறினால் எப்படி இருக்கும்? நினைக்கவே ஒரு மாதிரி, ஒரு தக்காளி பழம் நசிக்கிற மாதிரி இருக்காது. எனவே இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி மட்டுமில்லை, நீங்கள் காணொலிகளை பார்க்கலாம், தாராளமாக எல்லா இடம் இருக்கிறது. எனவே வீதி சாதாரணமாக ஒரு நாளைக்கு போய் பாருங்கள், யூடியூப்பில் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பயம் வந்துடும். எனவே அவதானமாக இருங்கள், எப்பவும் எந்த கணத்தில் விபத்து நடக்கலாம். அதே மாதிரி வயோதிபர்கள் அப்படின்னு சொல்லிக்க பிரித்தானியாவில் வந்து ஒரு சட்டம் இருக்கிறது. குறிப்பிட்ட வயசை கடந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு மருத்துவ அறிக்கை எடுத்து அவங்களுக்கு வாகனமோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு வாகனம் ஓட முடியும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வாகனம் ஓடுறதுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுக்கு பிரித்தானியாவில் இருக்கிற முதியோர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இது என்ன, நீங்கள் யார் எங்களுக்கு சொல்கிறது, எனக்கு ஓட தெரியுமுண்டு. ஆனால் பிரித்தானிய அரசாங்கம் சொல்ற விஷயம், வயோதிபர்கள் செலுத்துகிற இந்த வாகனங்கள் மூலமாக அதிகமான வீதி விபத்துக்கள் ஏற்படுகிறது. அல்லது அவங்க மெதுவா போய்க்க இளைஞர்கள் வந்து அதுக்கு ஈடு கொடுக்க முடியாம வந்து அதனால வீதி விபத்துகள் வருகிறது. அதனால வயோதிபர்களே உங்களுக்கு உடல் தகுதி இருக்கிற பட்சத்தில், மருத்துவ தகுதி இருக்கிற பட்சத்தில் நீங்க வாகனம் விடலாம், அப்படி இல்லாட்டி தயவு செய்து வீட்டை இருங்கோ அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப அதுக்கு பிரித்தானிய மக்களும் இல்ல எங்களுக்கு யாருமே இல்லை, அப்ப நாங்க தானே போக வேணும், அதனால தான் நாங்க வாகனத்தை எடுக்கிறோம் அப்படின்னு பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. எனவே வீதி விபத்து அப்படிங்கிறது இலங்கைக்கு மட்டுமானதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வெள்ளவத்தை பகுதியை பொறுத்த வரைக்கும் வீதி விபத்துகள் என்று சொல்றோம்னா, இன்னொரு பக்கம் இந்த புகையிரத கடவையில் வந்து நீங்க சொன்ன மாதிரி போன் கதைச்சு கொண்டே நிறைய பேர் வந்து உயிரிழந்த சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பற்ற அந்த கடவைகள் இல்லாத நேரங்களில் வீதியை கடக்கலாம், டக்குன்னு போயிடலாம். இந்த விஜயின் படங்கள், அஜித்தின் படங்கள் வர மாதிரி ஆக்ஷன் காட்ட போய்க்க வந்து அப்படி பல விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே பல்வேறுபட்ட வீதி விபத்துக்கள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் செய்தியில் வந்து இந்த மாதிரி கஞ்சா குடு அந்த விஷயங்கள் வேற மாதிரியே வீதி விபத்துகளும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே முடிந்த அளவுக்கு எங்களை
கட்டுப்படுத்தி சட்டத்தை நாங்கள் மதித்து செயற்படுகிற பட்சத்தில் வந்து வீதி விபத்துகளை குறைக்க முடியும், பல உறவுகளை நாங்கள் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத ஒரு ஊடகம் ரீதியிலும் சரி தனிப்பட்ட முறையிலும் சரி நாங்கள் விஷயத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கின்றன. அதே போல் எந்த கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தை ஆரம்பிக்கிற போது பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள், அது பாடசாலை கூட்டமாக இருக்கலாம், மாணவர்களை சந்திப்பதாக இருக்கலாம், அலுவலக கூட்டங்களாக இருக்கலாம், ஆன்மீக கூட்டங்களாக கூட இருக்கலாம். ஒரு தடவை இந்த வீதி விபத்துகள் பற்றி ஒரு நிமிடம் சொல்லுங்கள், கொஞ்சம் அவதானமாக இருங்கள் சொல்லி. என்றால் நிச்சயமாக திருப்ப சொல்லுகிற போது தான் ஆழமாக மனதிலே பதியும். என்றால் இது சமூகத்துக்கு மிக முக்கியமானது. என்றால் இலங்கையில் நடக்கின்ற இழப்புகள், உயிரிழப்புகளிலே அதிகமான கணிசமான இடத்தை வீதி விபத்துகள் பெற்றுக்கொள்கின்றன என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயம். எனவே தான் நாங்கள் அவற்றை பற்றி பேச வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறோம். எனவே இன்றைய தினம் பலதும் பத்தும்ல வந்து பல விஷயங்களை வந்து வீதி விபத்துகளோடு ஆரம்பித்து பல விஷயங்கள் எங்கெங்கேயோ போய் டச் ஆகி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு பலதும் பத்தும் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் என்று கூறி விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் பரமசிவம் டார்வின், என்றும் அன்புடன் பிரதீப்.